ஹாய் வணக்கம். நான் சாந்தா. வாரம் உங்களுக்கு நான் வந்து புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கேன். அந்த வரிசையில் இந்த வாரமும் நான் உங்களுக்கு ஒரு புக் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். இதுவும் குழந்தைங்களுக்கான புக்கு தான். ரொம்ப சிம்பிள் புக், பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப டீப் வேல்யூ சொல்லித்தர புக் இந்த புக்கு. ஸோ இது வந்து ஒரு புக் இல்லை, இது ஒரு சீரீஸ் ஆஃப் புக். நீங்கள் வந்து இதுலேருந்து எந்த சீரீஸை வேணால் நீங்கள் எடுத்து படித்து காமிக்கலாம். உங்கள் குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டீப்பாகவும் இருக்கும். ஸோ என்ன புக்கு, ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற புக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன சினாரியோ சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலில் இருக்கீங்க. வீக்கெண்ட் க்ரௌடு, லைட்டு, நாய்ஸு எல்லாம் இருக்குது. அங்கே நீங்கள் சேம் ஏஜில் இருக்கிற 2 குழந்தைய பார்க்குறீங்க. ஒரு குழந்தை டாய் செக்ஷனில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு டாய்ஸ் பிடிச்சிருக்கு, இது வேணும்னு அவங்க வீட்டில் கேட்குறாங்க. அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, இல்லைக்கண்ணா இப்போ வாங்க முடியாது. உடனே அந்த குழந்தைக்கு பயங்கரமாக கோவம் வருது, அடம் பிடிக்கிறாங்க, ஃப்ளோரில் கடந்து புரண்டு உருள்றாங்க. ஃபுல் ஆங்கர், ஃபுல் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. அதே மாதிரி செகண்ட் குழந்தை, அவங்களுக்கும் சேம் ஏஜ், சேம் டாய் செக்ஷன், சேம் சுச்சுவேஷன். அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் சொன்னாங்க, இல்லைம்மா இப்போ வாங்கிக்க முடியாது. உடனே அந்த குழந்தை ரொம்ப காமாக அம்மா அப்பா கிட்டே சொல்கிறாங்க, எனக்கு அந்த டாய் ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போது வாங்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் சேடாக ஃபீல் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. அழுவலை, கத்தலை, ஆனால் அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. இந்த 2 சினாரியோவில் டிஃப்ரென்ஸ் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு குழந்தைக்கு நெகட்டிவ் பிஹேவியர் காமிக்கிறாங்க, இன்னொரு குழந்தை பாசிட்டிவாக பிஹேவியர் காமிக்கிறாங்கன்னு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் 2 பேருக்கும் ஃபீலிங்ஸ் சேம் தான், டிசப்பாயின்மெண்ட், சேட்னஸ். ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? பிஹேவியர் கிடையாது, அவங்களோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸு. ஒரு குழந்தை ஃபீலிங்கை நேம் பண்ண தெரியல, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன வேர்ட்ஸ்ன்னு அவங்களுக்கு தெரியல, அது பிஹேவியராக, நெகட்டிவ் பிஹேவியராக வெளியே வருது. இன்னொரு குழந்தைக்கு நான் சேடாக இருக்கேன்னு சொல்ல தெரியுது, ஃபீலிங்கை கொஞ்சமாக அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண காமிக்க வருது அவங்களுக்கு. இதுதான் இன்றைக்கி புக்கோட டாபிக். எல்லா குழந்தையும் ஃபீல் பண்ணுறாங்க, ஆனால் எல்லா குழந்தைக்கும் அவங்களோட எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. இதுக்கு பேர் தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு சைக்காலஜிஸ்ட் நேம் பண்ணுறாங்க. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸோட நம்ம குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோம்னா அவங்களோட ஃபீலிங் என்னென்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அவங்களோட ஃபீலிங்கை நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காமிக்க முடியும் என்ன பாசிட்டிவ் வே. நமக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸ் வருது அதை புரிஞ்சுக்க முடியுமா, அது ஃபீலிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த புக் வந்து உங்கள் குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது. செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல், எம்பத்தி, இதெல்லாமே இந்த புக்கில் இருக்கிற விஷயத்த நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சொல்லித்தரது மூலயமா இது எல்லாமே உங்கள் குழந்தையால் புரிஞ்சுக்க முடியும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் இன் அ பாசிட்டிவ் வே. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த புக்கை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறது மூலியமாக பாசிட்டிவ் வேயில் உங்கள் குழந்தை அவங்களோட ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு எப்படி ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை சப்ரெஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லிக் கொடுக்கல. எது என்ன ஃபீலிங்கு, அதை எப்படி நம்ம ஃபீல் பண்ணி எப்படி நம்ம பாசிட்டிவ் வேயில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்றதை தான் நம்ம இந்த புக்கு மூலியமாக நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, ஃபீலிங்கை ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனால் நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் ட்ராண்ட்ரம் கம்மியாகும், கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கூலில் ஃபோக்கஸ் அதிகமாகும். ஃப்யூச்சரில் அவங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். மென்டல் ஹெல்த் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் சைல்டுஹுட்லேயே டெவலப் ஆச்சுன்னா அடல்ட் லைஃப்பில் ப்ராப்ளம் அவங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கிட்ஸ்க்கு ஃபீலிங்ஸாக அடக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க வேணாம், ஆனால் புரிஞ்சுக்கிறது கற்றுக் கொடுக்கணும். அதுதான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நான் உங்களுக்கு அந்த புக்கை பற்றி காமிக்கிறேன். ஸோ இந்த புக்கு வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் புக், ஒரு புக்கு கிடையாது. இதுலேருந்து ஒரு சீரீஸும் நீங்கள் அப்பப்போ படித்து காமிக்கலாம். ஸோ நான் அந்த புக்கை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் அந்த புக் ஃபீலிங்ஸ். ஆக்சுவலாக இதில் வந்து எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும். ஹாப்பி, சேடு, வரீடு, பிரேவ், ஆங்க்ரி, இம்பேஷண்ட், எம்பாரஸ்ட், ஷை, ஜெலஸ், இவ்வளோ இன்னும் இருக்குது நிறைய. ஸோ எல்லா ஃபீலிங்ஸுமே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபீலிங்குமே வந்து நம்ம படித்து காமிக்கலாம். ஸோ இந்த புக் ஓப்பன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன், ரீட் பண்ணி காமிக்கல. லாஸ்ட் நான் ரீட் பண்ணி காமிச்சேன், இந்த டைம் நான் ரீட்லாம் பண்ணி காமிக்க போகிறது இல்லை. ஸோ நீங்கள் பாருங்கள், இதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரே இது தான். ஃபீலிங்னா என்ன, பிரேவ் ஃபீலிங் என்ன பண்ணணும், நம்ம வந்து பிரேவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், இப்போ நம்ம பிரேவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்,
இது நான் பிரேவ் பற்றி சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் பிரேவுக்கு பதிலாக ஹாப்பின்னு போட்டுக்கலாம், இல்லை வந்து ஒரிடுன்னு போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து எம்பாரஸ்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகும், இந்த ஃபீலிங் இருந்தால் என்ன ஆகும், இந்த ஃபீலிங்கை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒருவேளை இந்த ஃபீலிங் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இந்த புக்கில் இருக்கும். சும்மா இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வாட் இஸ் பிரேவ், வாட் ஹேப்பன்ஸ் வென் ஐ எம் பிரேவ், when should I be brave, do I have to be brave, how can I be brave, will I always feel brave, how can I tell if someone is being brave, can I help someone to be brave, enjoy being brave, what are these feelings. ஸோ இந்த வாட் ஆர் தீஸ் ஃபீலிங்ஸ் லாஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சரில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஃபீலிங் அப்படின்றத நம்ம வந்து குழந்தைங்கக்கிட்ட காமிச்சே நம்ம கேட்கலாம். ஸோ இந்த பிக்சரில் இருக்கிற இந்த அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கை நான் படித்ததுக்கு அப்புறமா இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து நம்மளுக்கு பெரியவங்களுக்கான புக்குமே, ஆல் ஏஜ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு டீனேஜ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நிஜமாவே அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட பார்ட்னர் வந்து இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்காக இருக்கா, இது எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக்காக நம்மளுக்கு தேவை எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ இதை நம்ம வந்து குழந்தையிலேருந்தே நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களால நல்லா ஹேண்டில் பண்ண முடியும்னு சொன்னல, இதை மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களால நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியும். இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்களால இந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். ஈவன் ஆஃப்டர் மேரேஜில் பார்ட்னர்ஸ்குள்ளே அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங், ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கலாம், என்ன மாதிரியான இருந்திருக்கலாம், ஆனால் அதை அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முடியல, இல்லை அவங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா அங்கே தான் வந்து பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்ற தாட்ஸ் எல்லாம் போகும். ஆனால் நம்மளால் அதை வந்து கேட்கவும் முடியாது, நம்மளால் சொல்லவும் முடியாது. அந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணுறது இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த புக் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஆனால் இதை படிச்சுட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆமாம்ல நம்ம ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறோம், பேசாமல் நம்ம அவங்கக்கிட்ட இதை சொல்லியிருந்துருக்கலாமோ, இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்துருக்கலாமோ, எனக்கு இந்த மாதிரி ஒன்றை பற்றி இப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாமோன்னா தோணுது. நான் இதை படித்தப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஓகே, நம்ம வந்து அந்த டைமில் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நம்ம வந்து இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ஃபீலிங்கை, இந்த மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னு இந்த புக்கு படித்ததுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து கண்டிப்பாக படிச்சு காமிங்க. இதில் இருக்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒன்று சின்னதாக பண்ணியிருப்பாங்க, லைக் யார்கிட்டையாவது பாட்டு பாடி காமிச்சிருப்பாங்க, அப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு நீங்கள் கேளுங்க. அப்போ அவங்க குழந்தைங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த புக்கை நீங்கள் படித்து காமிச்சிங்க, எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹாப்பி ஃபீலிங் இல்லை, அது ப்ரௌட் ஃபீலிங் அப்படின்றத உங்களால் உங்களோட குழந்தைங்களுக்கு நேம் பண்ண முடியும். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், புக்ஸ் படிங்க, புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், புக்ஸை பற்றி சொல்லுங்கள், இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இது மூலயமா உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்குமான பாண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பேஸ், எப்படி நம்ம வந்து ஒரு காசு சேர்த்து வைக்கிறோம் குழந்தைக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த புக்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது மூலயமா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து காசு சேர்த்து வச்சா உங்கள் குழந்தையோடைய ஃப்யூச்சர் வந்து பெனிஃபிஷியலாக இருக்குமோ, அதே மாதிரி புக்ஸ் படித்து காமிக்கிறது, இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, புக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அதே அளவுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபீலிங்ஸ், இந்த புக் ஆஃப் சீரீஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது, இதில் நிறைய சீரீஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்று கூட எப்போ வேணால் நீங்கள் படிச்சு காமிக்கலாம். ஒரு புக் அப்படியே படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு அடுத்த டைம் இன்னொரு புக்கு கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இது சீரீஸ்னால் அப்படியே பார்ட்டாக ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு செகண்ட் முடிச்சு தேர்ட் முடிச்சு அப்படிலாம் போகணுன்னு அவசியமே கிடையாது. எந்த புக் வேணால் எப்போ வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு புக்கு வாசிச்சு காமிங்க, புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், புக்ஸ் வேர்ல்டுக்குள்ளே உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச்.